ஆவியில் தோன்றிய மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, அவ்வை வளர்த்த மொழி, என் உயிருடன் கலந்த மொழி. செந்தேனாய் இனிக்கும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதற் கண் வணக்கங்கள். நீதி நெறியை மூன்றாம் கண்ணாகக் கொண்டு தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நீதி வலுவாத நடுவரவர்களே, என் பதிவினை பார்வையிடும் பார்வையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முத்தான வந்தனங்களை கொத்தாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் பெண்களின் முக்கியத்துவம் எனும் தலைப்பின் கீழ் ஓர் சில நிமிடங்கள் ஓர் சில விடயங்கள் நழுவுவதற்கு முனைகிறேன். தலைப்புக்குள் நுழைகிறேன், தாருங்கள் தங்கள் செவிகளை. பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா என மீசைக்கார கவிஞானம் மகா கவி பாரதியாரும், மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையும், இன்னும் எண்ணற்ற கவிஞர்களும் புலவர்களும் பெண்களின் பெருமையை போற்றி பாடியுள்ளனர். அதனினும் திருவள்ளுவரோ உலக பொதுமறையாம் திருக்குறளில் பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பின்னும் தொன்மை உண்டாக பெறின், அதாவது ஒரு கற்புள்ள பெண்ணின் பெருமை கொத்தாக இவ்வுலகில் வேறு எதுவுமே இல்லை என குறிப்பிடுகிறார். இருப்பினும் பெண்களின் எழில் மிகு தோற்றத்தையும் காரிகைகளின் உயர் மிகு பண்புகளையும் சிறப்பு மிகு ஞானத்தையும் போற்றி பேசாத பாடாத கதையும் இல்லை, கவிதையும் இல்லை. அதனினும் மங்கையினர் என்றாலே நம் உள்ளத்தின் முதலாக தோன்றுவது அவர்களின் தாய்மையின் மந்திர பெருமையே. ஒரு தாய் தன் குழந்தைகளை சுமப்பதிலும் பெற்றெடுப்பதிலும் வளர்ப்பதிலும் கல்வி அளிப்பதிலும் ஆற்றும் பணியானது நம் சமூகத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் ஒரு முக்கிய அம்சமாகும். அது மட்டுமன்றி கருணை, மதிப்பு, பணிவு, ஒழுக்கம் போன்ற உயர் பண்புகளை மழலைகளிடம் சிறு வயது தொட்டே விதைப்பதும் தாய்மாராகிய பெண்களே. மேலும் போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலை மாற்றம் பெற்று பெண்ணின் வாசனை படாத துறையே இல்லாத நிலை இன்று நிலவி வருகிறது. வீரத்தில் வேலுநாச்சியார், ஜான்சி ராணி, கல்வியில் சாவித்திரி பாய் புலே, மருத்துவத்தில் முத்துலட்சுமி அன்னையார், டாக்டர் ஆனந்தி ஜோஷி, விஞ்ஞானத்தில் மேரி கியூரி, ரோஸ்லின் பிராங்க்லின், இந்திர பிரதமர் இந்திரா காந்திஜி, முதலாம் பெண் பிரதமர் சிரிமாவோ பண்டாரநாயக்க, விளையாட்டில் செரேனா வில்லியம்ஸ், சாய்னா நேவாஸ் போன்றோர் இதென்ற நிலையை கொண்டு வந்த அற்புத பெண்மணிகளுக்கான ஒரு சில உதாரணங்களே. எனவே தன் பிறப்பு முதல் இறப்பு வரை தன் சீவியம் முழுவதிலும் ஓர் மகளாக, ஓர் தோழியாக, ஓர் சகோதரியாக, ஓர் மனைவியாக, ஓர் மாதாவாக, ஓர் மூதாட்டியாக பல பரிமாணங்களை ஏற்று ஈற்று அதன் பணிகளை முழுமையாக நிறைவேற்றி வரும் அற்புத குலமான பெண்களுக்குரிய மதிப்பையும் கருணையையும் வழங்கி சமூக இடத்தையும் வழங்குவதன் மூலம் நம் எதிர்காலத்தை பிரகாசமாக்குவோம். நம் மனித குலத்தையும் நம் குடியரசையும் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நகரச் செய்வோம். என் உரையை செவியுற்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளியிடுகிறேன். நன்றி, வணக்கம்.